Hi guys, welcome to Sonia's Cook House. இன்றைக்கி ரெசிபி வந்து ஆலூ போண்டா. இது ரொம்ப குவிக் அண்ட் சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதோட ரெசிபி பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் ஒரு 5 பூண்டு வந்து நச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம், ஆனால் நச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால நான் நச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பிங்கிஷாக மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் மசிச்சு கூட போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே போட்டு பேனில் மசிச்சுக்கிறேன். நீங்கள் மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்டி வச்சே மசிச்சுக்கிறேன். மசிச்சதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போடலை. நீங்கள் வேணால் அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் உப்பு போடுறேன். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது மசாலா ரெடி. நம்ம இதுக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடட்டாலும் ஓகே, பட் நான் கொஞ்சம் வாசனைக்காக போடுறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு கெட்டியாக மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து குட்டி பாலாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பாலாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி பெரிய பால்னால் கூட போட்டுக்கலாம். நான் சின்ன பாலாக பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த பாலை வந்து அந்த கடலை மாவு மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே மேலே வர மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயை நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா பொரிஞ்சு வரும். லைட்டாக அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. 1 சைடு பொரிஞ்ச உடனே. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளே வெந்திருக்கு உருளைக்கிழங்கு, வெளியில் மட்டும் தான் வேகணும். அதை எடுத்துருங்க. ஆலூ போண்டா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.